ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு தான் வந்திருக்கோம். தஞ்சாவூர்லேயே ஃபேமஸ்னால் நம்ம ராஜராஜன் சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோயில் தானே, அங்கே தான் வந்திருக்கோம். ஃபேமிலியோடு வந்திருக்கோம். லஞ்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்திருக்கோம். சரி, உள்ள கோயிலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோயில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை முழுசாக கட்டி முடிக்கிறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இப்போ வந்து எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு, ஈஸியாக கட்ட முடியும். அப்போ வந்து ஒரு கிரெயின் கூட இல்லாமல், ஒரு ஜேசிபியோ கிரெயினோ எந்த ஒரு விஷயங்களுமே இல்லாமல் அந்த காலத்து விலங்குகள் அது அந்த மக்கள்களை வச்சு பயன்படுத்தி இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். இந்த கோயில் கோபுரத்தோட அடி வந்து 216 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்க கல்வெட்டுக்கள்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக அற்புதமாக தத்ரூபமாக இருக்கும். அந்த கோபுரத்துக்கு மேலே வந்து கலசம் மாதிரி ஒரு உருண்டையாக ஒரு கல் வச்சுருக்காங்களே, அதோட சிறப்பு பார்த்திங்கன்னா அது 80 டன் வெயிட்டாக. அந்த 80 டன் வெயிட்டு கல்லை ஒரே கல்லால் செதுக்கி பீஸாக கொண்டு போய் சேர்க்கல, ஒரே கல்லை செதுக்கி இங்கேருந்து அங்கே எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னு அது கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியம்னு சொல்லலாம். அது இன்னுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? இப்போது வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போது அது கட்டியிருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, கோபுரத்தோட நிழல் வந்து உச்சி வெயிலாக இருக்கட்டும், ஈவினிங் வெயிலாக இருக்கட்டும், எந்த சைடு வெயில் அடித்தாலுமே கோபுரத்தோட நிழல் வந்து தரையில் படாது. இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? இந்த கோயிலோட நந்தி பார்த்திங்கன்னா 13 அடி. இது இந்தியாவிலே மிகப்பெரிய நந்தின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த நந்தி ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டுகள் வந்து ராஜராஜ சோழனால் 1000 வருஷத்துக்கு பழமையாக செதுக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொரு விஷயமும் படிக்கும் போதும் சில வார்த்தைகள்லாம் நமக்கு புரிகிற மாதிரி ஒரு 1-2 விஷயங்கள் இருக்குது. படித்தா ஓரளவுக்கு புரியும் போல். ஆனால் வந்து அவ்வளோ அழகழகான ஒரு சிலைகள் பார்த்திங்கன்னா நல்லா செதுக்கியிருக்காங்க. எவ்வளோ திறமை இருந்தால் அப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்க இருக்கு இல்லையா? இந்த கோயிலோட ஸ்பெஷல் வந்து தமிழ் மொழியோட ஒப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே இருக்க அந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து அதோட உயரம் வந்து 12 அடி இருக்குது. அந்த 12 அடியும் நம்மளோட உயிரெழுத்துக்களை ஒப்பிடுறாங்க. கோபுரத்தோட உயரம் வந்து 216 அடின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளோட உயிர்மை எழுத்துக்களை ஒப்பிடுறாங்க. தமிழுக்கும் இந்த கோவிலுக்கும் எவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு பாருங்களேன். இது வந்து சாமி நம்பிக்கையில், பக்தி நம்பிக்கையில் இந்த கோயில் கட்டியிருப்பாங்களா, இல்லை நம்ம தமிழ் இனத்தோட பாரம்பரியம், நம்ம யூஸ் பண்ணுற விதங்கள், நம்மளோட பழமை வாய்ந்த மொழிகள் இதெல்லாம் மறந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக இது கட்டியிருப்பாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தமிழை மீன் பண்ணியே இருக்குது இந்த கோயில். அது நம்ம உள்ளூரில் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு கோயிலோட ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஃபாரினர்ஸ் பாருங்கள், அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருந்தாங்க. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பார்த்துட்ருந்தாங்க. அந்த எழுத்துக்கள்லாம் எது பாசு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதெல்லாமே அவங்க க்ளீன் பண்ணி அதை வந்து நல்லா விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருந்தாங்க. இது வந்து கருங்கல்லால் கட்டியிருக்காங்களாம். வந்து இந்த கருங்கல்லாம் எப்படி செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதை நம்மளோட இன்வால்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் அதை செஞ்சுருக்க முடியாது. இந்த ஓவியம் வரைகிறவங்க பாருங்கள், நல்ல தத்ரூபமாக வரைஞ்சிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதை இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா அந்த வெயிலே நின்று வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோபுரத்தை காலெல்லாம் சுடுது. ஆனாலும் அவங்களோட ஓவியத்து மேலே அவங்க எவ்வளோ உயிராக இருந்தாங்கன்னா அப்படி வரைஞ்சிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அப்படி அவ்வளோ வெயிலே நின்று வரைஞ்சிட்ருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே வந்து வாராகி அம்மன் கோவில் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் சாமி கும்பிட்டு பிள்ளைங்களோட ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படியே சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி வந்துட்டுருந்தோம். வெயிலில் கால் சுடக்கூடாதுன்றதுக்காக ஒரு மேட் போட்டிருக்காங்க. அதில் நடந்து வர ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் பயங்கர வெயில். பக்கத்துலேயே ஒரு பூங்கா இருந்துச்சு. அங்கே தான் போகலாம் அப்படின்னு சரி கொஞ்சம் நாங்கள் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தோம் பிள்ளைங்கள வச்சுட்டு. பிள்ளைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். நான் ஸ்கூல் டூர் கூட்டிகிட்டு வந்திருந்தப்போ வந்திருக்கேன். 6th 5th படிக்கிற ரேஞ்சில் இருந்திருக்கோம். சில விஷயங்கள் எனக்கு பார்க்கும்போது அந்த இடம்லாம் ஞாபகம் வருது. நம்ம இங்கே வந்திருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இந்த பார்க் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போயுமே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டூர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. பார்க் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான். இங்கே தம்பி, பாப்பா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. அது என்னமோ தெரியல, நம்ம ஒரு
சில நேரத்தில் குழந்தையா மாறின தருணம் இது. ஊஞ்சல் வந்து சின்னவங்க, பெரியவங்கன்னு கிடையாது. யாருக்குமே பிடிக்கும். அது பெரியவங்க ஆடக்கூடாது அப்படிலாம் இல்ல. அந்த ஊஞ்சல் பார்த்தோன்னா, நம்மளோட வயச மறந்து, நம்ம சின்ன வயசுக்கு போன மாதிரி ஆட ஆரம்பிச்சுருவோம். அவ்வளோ அந்த மாரி தான் நாங்களும் அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். இந்த சுத்துறதுலலாம் செம்மையா இருந்துச்சு. அப்புறம் ஏறி ஏறி சுத்திக்கிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். பிள்ளைங்களுக்கு நேரம் போனதே தெரியல. வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரல. ஆனா, இப்போ வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். பிள்ளைங்கள வந்து நம்ம பொத்தி பொத்தியே வளர்த்து எப்படி சொல்கிறதுனா, ஏறுனா காரு, இறங்குனா ஆட்டோன்ற மாதிரி வளர்த்துறக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். இது வரைக்கும் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பஸ்ஸில் எல்லாமே போய் பழகியிருக்கோம். இந்த பிள்ளைங்கள பஸ்லலாம் கூட்டிகிட்டு போய் பழகாததுனால ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது நினச்ச இடத்துல நிற்கிறது, அது வேணும் சாப்பிட்றது, இது பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இன்றைக்கி ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு அவங்களுக்கு. பஸ்லேயும் எல்லாத்துலேயுமே பழக்கி ஆகணும் பிள்ளைங்கள. எல்லா சூழ்நிலையுமே நமக்கு ஒரு மாதிரி இருக்காது இல்லையா? அதனால் சொல்லிட்டு ஆனால் பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. வெயில் வேறு அதிகமாக இருந்துச்சு. அவங்க நினச்ச நேரத்தில் பஸ் வரல. இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. சரி எல்லாத்தையுமே கடந்து தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இப்படியே ஓட்டிட்டோம். அப்புறம் ஈவினிங்க்கு மேலே என் அத்தை மாமாவுக்கு வெட்டிங் டே. அப்படியே வீட்டுக்கு வந்து கேக் கட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் வெளியே டிஃபன் சாப்பிட போனோம். வெளியெல்லாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாள் அதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் இன்னொரு குட்டி மினி விலாகோட சந்திக்கும் வரை உங்கள் நான். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.